ரிட்டன்ஷன் வந்து பெஸ்ட் ரிட்டன்ஷன். இந்த மாதிரி ஒரு ரிட்டன்ஷன் வந்து எதிர்பார்க்கவே முடியாதங்கிற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. வந்து ஃபினிஷரா எனக்கு தெரியல. ஏன்னா அவன் டாப் ஆர்டர்ல நல்லா ஆன மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்தியன் விக்கெட் கீப்பர் இல்லாததுனால கொஞ்சம் ஹெவியா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. மொட்டாங்கில பார்க்கும்போது யாரா எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பண்ணாப்ல. எல்லாருக்கும் பிரைஸ் நல்லா ஏத்தி விட்டுட்டு அவர் மட்டும் ஈஸியா எல்லா பிளேயர்ஸும் கம்மியா வாங்கிட்டு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹாரி குரூப் கிளிக் ஆயிட்டாங்கனாக்கா they will be the team to beat. அதான் எனக்கு அந்த மொட்டாங்கில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலவே நான் 100க்கு 110 கூட கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு அவரை பார்க்கும்போதே எனக்கு எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கணும்னு தோணுது. ஹாய் கைஸ், ஸோ 4 டீம் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி என்னதான் மும்பை இந்தியன்ஸ் ரிவ்யூ பண்ண போறனாலும் எப்பவுமே மஞ்சள் சட்டை அப்படின்னு சொல்லி மஞ்சள் சட்டை போட்டுட்டே மும்பை இந்தியன்ஸ்க்கு ரிவ்யூ பண்ண போறோம். அதான் ரிட்டன்ஷன் வந்து பெஸ்ட் ரிட்டன்ஷன். இந்த மாதிரி ஒரு ரிட்டன்ஷன் வந்து எதிர்பார்க்கவே முடியாதங்கிற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக ரிட்டன்ஷன்லேயே முடிச்சிட்டாங்க பாதி ஸ்குவாடை. கரெக்டாக 5 பேர் ரிட்டர்ன் பண்ணாங்க. 5 பேருமே பெஸ்ட் பிளேயர், இந்தியாவில் தவிர்க்க முடியாத பிளேயர்ஸாக இருக்காங்க. எனக்கு என்னன்னா இவங்க ரீட்டைன்மெண்ட்டு அவன் பண்ணது இருக்கு பார்த்தீங்களா, எவன் வந்தான் இப்படியே உட்காந்துருந்தான், எவன் எடுப்பு எடு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தான். யாராவது பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுமா? இந்த கோபி சுதாகர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் எவனை எடுக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே சிஎஸ்கே தான் மிக்சர் சாப்பிடுவாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வந்ததுல வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சாண்டர்லாம் நான் சாண்டர் சாம்கர் அவங்க எடுத்துருவாங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலா சாண்டர் எடுத்துறாங்க. ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க இதாக இருக்கு. பேட்டிங் சொல்ல வேண்டாம், டெத்தும் சொல்ல வேண்டாம். ஓப்பனிங் தான் பிரச்சனையா இருந்தது. ஓப்பனிங்குமே இப்போ ட்ரெண்ட் போல்ட்டும் எடுத்துட்டாங்க, தீபக் சாகர் எடுத்தாங்க. அவங்க 2 பேரும் காம்பினேஷன் ஓப்பனிங் ஸ்பெல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஆக்சுவலா பேட்ஸ்மேனா அதை என்னால் நினைச்சு பார்க்க முடியாது. நம்ம ஆடியன்ஸ் வேணா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பார்க்கலாம். குயிக்கா இவங்க 11க்கு போயிடலாம். குயிக்கா இவங்க 11 ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ 11 பார்க்குறப்போ ஓப்பனிங் ரோஹித் சர்மா கூட யார் ஓப்பனிங் நினைக்கிறீங்க? 2 பேரும் வில் ஜாக்ஸ் தான். ஓகே, சரி வில் ஜாக்ஸ் தான் ஓப்பன் பண்றான்னு வச்சுக்கிட்டாலுமே 1 டவுன் திலக் வர்மா, 2 டவுன் சூர்யா, 3 டவுன் வந்துட்டு நமந்திரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹார்திக் பாண்டியா அண்ணனா இப்பதான் வருவான், நான் 1 டவுன்ல இறங்குறேன் அப்படின்னு வருவான். குஜராத் நல்லா பண்ணாடா அவன், நல்லா பண்ணா. மும்பைலயும் ட்ரை பண்ணா அது வரல. நான் ஏன் வந்து ஹர்திக் பாண்டியா இப்போ கீழே போட்டேன், நமந்திர போட்டுட்டு நம்பர் 6ல போட்டேன்னா, போன வருஷம் டிம் டேவிட் இருந்தான், இப்ப டிம் டேவிடும் இல்ல. அதனால அந்த நம்பர் 6ன்றது ரொம்ப குரூஷியலான ரோல் T20 பொறுத்த வரைக்கும். அதான் ஏன் ஹர்திக் பாண்டியா அங்க செட் ஆக மாட்டான்னா, போன டைம் அந்த மாதிரி ஒரு கடைசி ஓவர் அந்த மாதிரி இறங்கி அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான். அவன் எப்படின்னா கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்ல இறங்கி ஒரு 2-3 ஓவர் செட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவன் வந்து அன்ஸ்டாப்பபிள் ஆயிடுவான்னு தோணுது. அதனால நம்பர் 6 ஆடுவான்னு எனக்கு தோணல. சையத் முஸ்தாக் அலிலையும் பார்த்தோம்னாக்க போட்டு பொலன்னு புலம்பிட்டான். ஸோ அந்த மைண்ட் செட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிளஸ் இந்தியாவுக்கு அவன் நிறைய நம்பர் 6 தான் ஆடி இருக்கான்னு எனக்கு தோணுது. அதனால ஐ திங்க் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட் ரோல். பட் வேற யார் இருக்கா டீம்ல அந்த ரோல் பண்றதுக்குன்னு பாக்குறப்போ அதுக்கு மும்பைட்ட ஃபிட் இல்லையோன்ற மாதிரி தோணுது. இந்தியா விட பெருசா ஒன்றும் பண்ணல, ஆனா அந்த ஸ்பேஸ்க்கு கொஞ்சம் ஆள் இல்லாத மாதிரி தோணுது. அதனால நான் நம்பர் 6ல ஹர்திக் பாண்டியா போட்டிருக்கேன். நமந்திரா அதுக்கு கீழே ஒருவேளை மேபி 5 ஹர்திக்கு 6 நமந்திரா கூட இருக்கலாம். பட் நமந்திர ஃபினிஷரா எனக்கு தெரியல. ஏன்னா அவன் டாப் ஆர்டர்ல நல்லா ஆன மாதிரி தோணுச்சு எனக்கு. 7 வந்து நான் சாண்ட்னர் போட்டிருக்கேன். அதுக்கு வர பாயிண்ட்ஸ்லாம். ஸோ இப்போ போட்டிருக்கிற 11 நீங்க வில் ஜாக்ஸ் சொன்னீங்கல்ல, அதுலயே எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப வில் ஜாக்ஸ் ஆட வச்சுட்டா விக்கெட் கீப்பரே இல்ல டீம்ல. அவங்களுக்கு ஸ்குவாட்ல ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு பிளேயர் எடுத்தாங்க. சிஎஸ்கேவும் மும்பையும் போட்டி போட்டு எடுத்தாங்க. ராபின் மின்ஸ். இங்கதான் வரேன். அவங்களுக்கு ஸ்குவாட்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பார்த்தா 2 தான். ஒன்னு வந்து ரயன் ரிக்கில்டன், இன்னொன்னு வந்து ராபின் மின்ஸ். ராபின் மின்ஸ் வந்து யங்ஸ்டரு, ஓப்பனிங் ஆடுவான்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இப்ப ராபின் மின்ஸ் வந்து அந்த யங்ஸ்டர் டெவலப் ஆகுறானா அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ராபின் மின்ஸ் ஆடலனாக்கா அவங்க ரிக்கில்டன் ஆடியே ஆகணும். இப்ப வில் ஜாக்ஸ் எப்படி ஃபிட் பண்ணுவாங்கன்னு பிரச்சனை இருக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ்ல போல்ட்டையும் ஸ்டாட்னரையும் கண்டிப்பா ஆடதான் போறாங்க. கரெக்டா? சோ அப்ப வந்து ரிக்கில்டன் ஆடினாங்கன்னா அவங்களோட 4th ஓவர்சீஸ்ல அவங்களால கசன்ஃபர் ஆட முடியாது. அவங்க கசன்ஃபரையும் ஆடணும்னு தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்தியன் ஸ்பின்னர் பெருசா இல்ல, கரண் சர்மா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துலதான் கொஞ்சம் மாட்டுவாங்களோ, அந்த காம்பினேஷன் கிராக் பண்றது. இந்தியன் விக்கெட் கீப்பர் இல்லாததுனால கொஞ்சம் ஹெவியா மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ இதை நான் ஒரு டிராபேக்கா பார்த்தேன் இவங்கள. பட் போட்டு 11ல பாக்குறப்போ லாஸ்ட் 3 ஃபிக்ஸ்டு தான் நினைக்கிறேன். போல்ட், பும்ரா, சஹர், சாண்ட்னர்.
நம்பர் 7ல அந்த நம்பர் 8 தான் அவங்க எப்படி ஆட போறாங்கன்னு ஒரு ஒரு question இருக்கு. அல்லா கசன்பர் தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அது ஆடுனாருனாக்க ஓப்பனிங்ல வந்து நீ ரிக்கில்டனை தான் டிராப் பண்ணணும் கரெக்டா? வில் ஜாக்ஸ் ஆடி ஆகணும்னா அப்ப கீப்பர் யாருன்ற கொஸ்டின் இருக்குல்ல. அதான் 12th பிளேயரா ராபின் மின்ஸா இருக்க போறாங்க, அவ்வளவுதான். அதுதான் பண்ணி ஆகணும். சான்ஸ் கொடுப்பாங்க, பட் அவங்க எடுத்த உடனே ஐபிஎல்ல அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை வந்து நீ பர்ஃபார்ம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர் பார்த்தாலுமே ரொம்ப வருஷம் பேக் பண்ணாங்க சன்ரைசர்ஸ். கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கழிச்சு போன வருஷம் தான் அதுக்கான ரிவார்ட்ஸ் கிடைச்சது. ரியான் பராக பார்த்தாலுமே பல வருஷம் கழிச்சு இப்பதான் ரிவார்ட் கிடைச்சிருக்கு ராஜஸ்தானுக்கு. அந்த பிளேயர் மேல ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சுனாக்கா அவங்க கண்டிப்பா ரிக்கில்டன் ஆடியே ஆகணும்ன்ற மாதிரி மாட்டிப்பாங்க. ரிக்கில்டனும் கொஞ்சம் அன்ப்ரூவன் கமாடிட்டி தான். அங்க அவங்க கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வந்து எனக்கு வந்து இவங்க இதில் எல்லாமே அதான் வந்து ரிட்டன்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. நான் என்ன நினச்சேன்னா ஏதாச்சும் உள்ள ஏதாச்சும் சண்டை வந்து அண்ணன் ரோஹித் சர்மா வெளியே வருவார், ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து அண்ணன் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்குள்ளே பேசி சமாதானம் ஆகி எப்படியும் நல்லா ரீட்டைன் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன பிரச்சனை, அந்த நான் சொன்னது இப்போ ஹர்திக் பாண்டியா ஃபார்ம் வந்து எந்த அளவுக்குன்னு தெரில. போன வருஷம் குஜராத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதும் கொஞ்சம் டாப் ஆர்டரில் இறங்கி தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ வந்து இன்னுமே அந்த பழைய ஃபினிஷர் பாண்டியாவான்றது எனக்கு தெரியல. இன்னொரு ஃபினிஷர் பாத்தியா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ சொல்றத பார்த்தா அதுதான் எனக்கும் புரியல. தீபக் சஹர் இன்ஜுரி கன்சர்ன், மேபி பவுல்ட்டும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்க பேக்கப் வந்து தெரில. ரீஸ்டாப்ல எடுத்திருக்காங்க பேக்கப்பா பவுல்ட்டுக்கு, அது எந்த அளவுக்குன்னு தெரில. தீபக் சஹருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே எடுக்க முடியல, அதுதான் உண்மை. அந்த இதுல கொஞ்சம் லேக் ஆகிறாங்க. இவங்களுக்கு வெர்டிக்ட்னு பார்த்தா என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா 12 இருக்கு, 11 கன்னா இருக்கு. ஆனா அந்த விக்கெட் கீப்பர் எப்படி கிராக் பண்ண போறாங்கன்றது தெரியல. ஒரு டிராபேக் சுத்தமா பேக்கப் இல்ல. தீபக் சஹர் மாதிரி ஒரு இன்ஜுரி போன பிளேயர் எடுத்துட்டு அவனுக்கு பேக்கப் எடுக்காம இருக்கிறதுன்றது கொஞ்சம் மிகப்பெரிய கேம்பிள் மாதிரி தோணுது. இல்ல ஆனா என்னன்னா இப்ப நியூஸ் ரிப்போர்ட்ல என்னன்னா தீபக் சஹர் இஸ் ஃபுல்லி ஃபிட், கன்ஃபார்மா 14 மேட்ச் ஆடுவாரு. ஃபுல்லி ஃபிட்னு இருப்பான். ஒரு வீடியோ வரும்போதே கால் சொல்லி கேச்சுன்னு படுத்துக்கும். ஆமா, தொடைய பிடிச்சிட்டு போயிடும். அப்படியே புஷ்பால ஸ்ரீவல்லி ஸ்டெப் எல்லாம் போட்டு போவோம் வெளியே போறப்ப. அப்படியே நம்ம ஆளை பத்தி நமக்கு தெரியாதடா, எத்தனை வருஷம் பாத்துட்டோம். பேக்கப்ஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க டீமுக்கு வந்து அந்த பவர் இருக்கு, அந்த 200 சேஸ் பண்றதுக்கு. பவுலிங்கும் டீசெண்டா இருக்குன்றதுனால நான் டீமுக்கு வந்து ஒரு 77 கொடுப்பேன். பட் ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தா நான் ஒரு 70 தான் கொடுப்பேன். ஏன்னா பேக்கப் இல்லாம போறது ஐபிஎல் மாதிரி லாங் டோர்னமெண்ட்ல பெரிய ரிஸ்க் தான். அதான் கரெக்ட். இப்போ என்னன்னா 14 மேட்சஸ் நம்ம மினிமம் ஆட போறோம். அது அடுத்தடுத்து ஆடுற மாதிரியே தான் இருக்கும், நம்மளுக்கு கேப் இல்லாத மாதிரியும் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் இவங்க வந்து பேக்கப்ஸ் இல்லாமல் போகிறாங்க, அதுவும் இன்ஜூர் ப்ரோன் பிளேயர்ஸ் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ இதனால இன்னுமே ஆக்சுவலாக அவங்க டீம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்க அந்த ரிட்டன்ஷன் வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர்ஸாக வச்சுருக்காங்க. பட் ஆக்ஷன் இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது தான் எனக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, பட் என்னன்னா பேக்கப்பும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. நானுமே ஒரு 70-75 கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து எனக்கு என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆக்ஷன்ல வந்து அவங்க லிட்டரலாக யாரையுமே எடுக்கல. அவங்க வந்து சும்மா பிட்டு கூட ரைஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னடா எல்லா பிளேயரும் வந்துட்டாங்களே, சும்மா டம்மி பிளேயர்ஸ் தான் செகண்ட் டே ஆஃப் ஆக்ஷன்ல வராங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நிறைய பெரிய பிளேயர்ஸ் தான் செகண்ட் டே ஆஃப் ஆக்ஷன் வந்தாங்க. ஃபாக் டூ பிளேயர்ஸ்லாம் அதனால தான் பேஸ் பிளேஸுக்கு போனாரு. சாண்டர்லாம் அதெல்லாம் சீக்கிரம் எடுத்தாங்க, சாம் கரன் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் செகண்ட் டே ஆஃப் இதில் தான் வருவாங்க அப்படின்றதுனால ரொம்ப அமைதி காட்டாங்க. தீபக் சஹருக்கு மட்டும் கொஞ்சம் ஆல் அவுட்டாக போனாங்க. வேற யாருக்கும் பெருசாக பண்ண தெரியல, ஏன்னா அவங்களுக்கு வில் ஜாக்ஸ் ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ செகண்ட் டே ஆஃப் ஆக்ஷன் பார்க்குறப்ப நல்லா எடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க ஆட்டிடியூட்லேயே தெரிஞ்சிச்சு எனக்கு இவன் தானே வேணும் அப்படின்னு. அவன் வந்து பேட்டர்னை தூக்கணும், இறக்க கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட வந்திருந்தாங்க. ஸோ வந்து அப்போ வந்து நல்லா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இந்த 12 தாண்டி வெளில பார்க்கும்போது என்னடா சரியா எடுக்கலையோ, அவங்க நினைச்ச பிளேயர்ஸ்லாம் எடுக்கலையோன்ற மாதிரி இருக்கு. ஸோ 75 இன்ஜுரியே இல்லாத ஒரு சீசனா இருந்தா கன்னா அவங்க டாப் 2ல கூட மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்த டீம் என்ன பார்க்க போறோம்? டெல்லி கேபிட்டல்ஸா? ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், எனக்கு என்னமோ டீம் டு பீட்ன்ற மாதிரி தோணுது. அவங்க ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆமா கரெக்ட். மும்பை ஆக்ஷன் பார்க்கும்போது யாரா மூஞ்சி பதில் அடிக்கணும்னு தோணுச்சா, அதே மாதிரி அந்த மொட்டை அங்கில பார்க்கும்போது
யாரா எனக்கே அவனை பாக்குறேன் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பண்ணாப்ல. எல்லாருக்கும் பிரைஸ் நல்லா ஏத்தி விட்டுட்டு அவர் மட்டும் ஈஸியா எல்லா பிளேயர்ஸும் கம்மியா வாங்கிட்டு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. இது அவர் தெரிஞ்சு பண்ணாரா இல்ல தெரியாம பண்ணாரா அப்படின்னு தெரியல. எல்லா ஆக்ஷன்லயுமே அமௌண்ட் ஏத்தி விட்டுட்டு ஆனா சம்பந்தம் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாரு. இப்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் 10 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாரு. போன ஆக்ஷன்ல எல்லாம் நான் பார்த்தேன். ஆனா இந்த தடவை வந்து அவருக்கு நல்லா அமைஞ்சிருச்சா இல்ல அவர் நல்லா அமைச்சுக்கிட்டாரா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆக்ஷன் வந்து டிசிக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவரோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா. கரெக்ட். நானே ஒரு ஃபேன் தான். சிரிச்சுக்கிட்டே செஞ்சு விட்டுருவாரு. அவர் சிரிப்பு வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு 2-3 வருஷமா அவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அவர் வந்து நல்ல ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. ஒரு 2-3 வருஷமா அவர் வந்து நோட்டிசபிளா இருந்தாரு. ஆனா போன 2 ஆக்ஷன் என்னாச்சுன்னா இந்த மாதிரி மற்றவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணும்போது ஏதாவது ஒரு இதுல மாட்டிவாரு. தேவையில்லாத பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி மாட்டிடுவாரு. இந்த டைம் அந்த மாதிரி எந்த இதுலயும் மாட்டல. அவருக்கு தேவையானது யாரோ அப்படியே எடுத்தாரு. ரிசப்ட் பண்ணிட்டுலாம் 20 கோடியிலேருந்து அந்த ஹைக் ஆனதுக்கு மெயின் ரீசனே வருதான். ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இங்கே ரிட்டர்ன்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து டாப் ஆர்டர் வந்து எனக்கு ஜேக் ஃப்ரேசர் மாதிரி திரும்ப எடுத்திருக்காங்க. ஸோ ஹீஸ் கோயிங் டு ஓப்பன் வித் கேஎல் ராகுல். அதில் வந்துட்டு டவுட் கிடையாது. 1 டவுன் வந்து அபிஷேக் போரல் வருவார்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 2 டவுன் ஹாரி ப்ரூக். அடுத்து வந்து ஸ்டப்ஸு இல்லைனா அக்சர் பட்டேல். எனக்கு வந்து அக்சர் பட்டேல் மேலே ஆடினா எனக்கு ஓகே தான். மேபி அவங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அக்சர் பட்டேல் மேலே ஆட வைக்கலாம். ஏன்னா ஹாரி ப்ரூக் ஆடினதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் ஸ்டப்ஸு. அதுக்கப்புறம் பஞ்சாப்ல நல்ல ஃபினிஷிங் ரோல் நல்லா பண்ண அசுதோஷ் சர்மா அவங்களே எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து ஃபினிஷிங்கும் கிட்டத்தட்ட கவர் பண்ணாங்க. அடுத்து வந்து ஸ்பின்னர் குல்தீப், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், நட்ராஜன். இவங்க 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துறாங்க. இம்பாக்ட் பிளேயராக வேணும்னா இப்போ அவங்களுக்கு பவுலர்ஸ் தேவைன்னா மோஹித் சர்மா இருக்காரு. சப்போஸ் இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் அவங்க ஆடணும் அப்படின்னா சமீர் ரிஸ்வியோட ஆப்ஷனில் இருக்காரு. ஸோ வந்து அவங்க 4 ஃபாரினர்ஸ் யார் ஆடுவாங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மேக் ஆடுவாங்க, ஹாரி ப்ரூக்கு, ட்ரிஸ்டின் சாப்ஸு, அடுத்து மிச்சல் ஸ்டார்க். ஸோ வந்து இதில் மெயின் என்னன்னா அவங்களோட ஃபாஸ்ட் bowling யூனிட் வந்து லிட்ரலி வேற மாதிரி இருக்கு. ஸ்பின்னர்ஸும் 2 பேருமே இனிஷியலாக ரிட்டைன் பண்ண ஸ்பின்னர்ஸு. ஸோ வந்து பவுலிங் ஃபுல்லி கவர்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சு. ஃபினிஷருக்கும் அசுதோஷ் சர்மா வச்சிருக்காங்க. அக்சர் பட்டேல் குட் ஃபினிஷர் தான். ஸோ வந்து அவங்க டோட்டலாக ஆல் பேசிஸ் கவர் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு சுத்தமா லைக் நோண்டி பார்த்தாதான் வீக்னஸ் இருக்கும். மேபி என்ன ஒரு வீக்னஸா சொல்லலாம்னாக்க அவங்களோட அந்த டாப் ஆர்டருக்கு அப்புறம் இப்போ ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு போன வருஷத்துக்கு அப்புறம் ஐபிஎல்க்கு அப்புறம் அடிக்கவே இல்லை எங்கேயுமே. பட் அதையுமே அவங்க எப்படி கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஃபாஃப் டு பிளஸியை பேக்கப்பாக எடுத்துட்டாங்க. அவனுக்கு மேபி ஒரு 4 மேட்ச் கொடுப்பாங்க. அவன் அடிக்கலன்னா ஃபேஃப் கொண்டு வந்துருவாங்க. ஃபேஃபும் அடிச்சுதான் ஆடிட்டு இருக்கான். அவன் ஸ்லோவாலாம் ஆடுறது இல்லை சிஎஸ்கேல இருந்து போனதுக்கு அப்புறம். கேஎல் ராகுல் வந்துட்டு அதுவும் சின்ன கிரவுண்ட் தான், அவனும் அடிப்பான்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு சைடு நின்றா கூட பரவாயில்ல, அடிக்கிறதுக்கு ஆள் இருந்துட்டே இருக்கு. அதையும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து பார்த்தா மேபி ஹாரி ப்ரூக் ஒரு அன்ப்ரூவன் கமாடிட்டியா கன்சிடர் பண்ணலாம். பட் ஹாரி ப்ரூக் அடிக்கலனாலும் கவர் இருக்கு. அடிக்கலாம்ல கவர் நீங்க வந்து இந்த மாதிரி ஜேக் ஃப்ரேசர் மேக் வந்து அடிக்கலன்னா ஐபிஎல்க்கு அப்புறம் பெருசா அடிக்கலாம்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஹாரி ப்ரூக் வந்து இப்போ ரீசெண்டா பொழந்துட்டு இருக்கான். சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்கான். அது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டா இருந்தாலுமே ரொம்ப ஈஸியா இப்ப டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் மாத்துற மாதிரி தோணுது. சின்ன கிரவுண்டு தானே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும். அந்த கிரவுண்ட்ல பெருசாலாம் பவுலர்ஸ்க்கு எடுக்காது. ஸோ அவங்க அதனாலதான் அவங்க ரொம்ப ஹாரி ப்ரூக் மேல கண்ணாதான் இருந்தாங்க. போன ஆப்ஷன்லயே அவங்க ஹாரி ப்ரூக் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவன் வரலன்னு நினைக்கிறேன் ஐபிஎல்க்கு. பட் ஹாரி ப்ரூக்கா அவங்க 3.7 crores ஏதோ எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ அவங்க ஹாரி ப்ரூக் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா ஸ்கவுட் பண்ணி எங்களுக்கு அவன் வேணும் மிடில் ஆர்டர்லன்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸ்டப்ஸ் எமர்ஜ் ஆனதுனால அவங்க மேபி இந்த வாட்டி ஹாரி ப்ரூக்கும் இருக்கணும், ஸ்டப்ஸும் இருக்கணும். பட் எனக்கு லிட்டரலா வந்து பெரிய வீக்னஸே தெரியல இந்த டீம்ல. ஸ்பின் அட்டாக்கு எக்ஸ்ட்ராடனரியா வச்சிருக்காங்க. பேஸ் அட்டாக்ல 3 குவாலிட்டியான இந்தியன் பேசர்ஸ், முகேஷ் குமார், நட்ராஜன், மோஹித் சர்மாவும் வச்சிருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க்க பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்றதுக்கு கலீல் அகமதுக்கு ஒரு ஓவர்சீஸ் ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் சர்வும் சமீர் ரிஸ்வி மாதிரி ஒருத்தவங்க வச்சிருக்கான். பட் 7 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஸ்டார்க்கே கொஞ்சம் அடிப்பான். ஸோ நம்ம அவன ஒரு டீசென்டான ஒரு பேட்டரா வேணா வச்சுக்கலாம். பட் 7 பேட்ஸ்மேனுக்கு மேல 8th பேட்ஸ்மேன் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணா போறோம்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக் கிளிக் ஆயிட்டான்னாக்க தே வில் பி த டீம் டு பீட். நான் வந்து இவங்களோட ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கன்ஃபார்மா 85 கொடுப்பேன். இவங்க தான் என்னோட ஹையஸ்ட் ரேட்டட் டீமா இருக்கும். அதான் எனக்கு அந்த முட்டாங்கில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலவே நான் 100க்கு 110 கூட கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு அவரை பார்க்கும்போதே எனக்கு எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கணும்னு தோணுது.
குட் ஆக்ஷன், குட் டீமா இருக்குது. எனக்கு கண்டிப்பா டாப் 2ல இருப்பாங்கங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து கேஎல் ராகுல் எடுத்திருக்காங்க, சீப்பரா 14 crore எடுத்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அவன் தான் கேப்டன் போறான்னு நினைச்சிருந்தேன். ஆனா வந்து என்ன ரூமர்ஸ் வருதுன்னா, இப்படி அக்ஷர் பட்டேல் வந்து லீட் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து யாரா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ஹூ வில் பி தி நெக்ஸ்ட் கேப்டன் ஃபார் டிசி? கேஎல் ராகுல் வந்து கேப்டனை தாண்டி ஒரு பிளேயராகவே எனக்கு ஆக்சுவலாக கேஎல் ராகுல் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ அவன் ஏன் அடிக்கிறத விட்டு முன்னாடி வந்து அட்டாக்கிங் பிளேயராக தான் இருந்தான். ஏன் இப்போ அடிக்கிறது போச்சுன்னா அவனை பஞ்சாப் டீம் எடுத்து நீங்கள் அவுட் ஆயிட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவன் ஓப்பனிங்ல நல்லா அடிச்சிருந்தான் அவனும் மயங்கராலும். ஆனால் என்ன ஓப்பனிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா டீமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நின்று ஆடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் கேமே போச்சு ஆக்சுவலாக. இப்போ உனக்கு கேப்டன் ப்ரெஷரும் கிடையாது, நீ வந்து உன்னை டீம் விட்டு தூக்க மாட்டோம், நீ எங்கள் மெயின் பிளேயரு ஓப்பனரு அப்படின்னு சொல்லி அவனை பேக்கப் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பழைய கேஎல் ராகுல் வந்து கொண்டு வர முடியும்னு நம்புறேன். நான் ஆக்சுவலாக சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலாக சிஎஸ்கே போனாங்க கேஎல் ராகுலுக்கு மற்ற பிளேயருக்குலாம் 9-10லேயே நிப்பாட்டிட்டாங்க. கேஎலுக்கு வந்து 12லாம் ட்ரை பண்ணாங்க. நான் எடுத்திருந்தா நல்லா இருக்குன்னு தான் நினைச்சேன். ஏன்னா சிஎஸ்கே வந்து இந்த பேக்கப் பண்ணுவாங்க, ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ சிவம் டூபே எமர்ஜ் ஆன மாதிரி கேஎல் ராகுலுமே ஒரு கேஎல் ராகுல் 2.0 வருங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே ஃப்ரீடம் வந்து இப்போ டிசிக்கு கேப்டன்ஷிப் இல்லைனாலும் கிடைக்குங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு எனக்கு. இல்ல நானுமே அக்ஷர் பட்டேல் கேப்டனா இருக்கிறது பெட்டர்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அக்ஷர் பட்டேல் ஏன் இன்னொரு ரீசன் என்னன்னாக்க எனக்கு என்னமோ அக்ஷர் பட்டேல் வந்து ப்ரெஷர்ல இன்னும் த்ரைவ் ஆகுற மாதிரி தோணுது. இப்போ வேர்ல்ட் கப் ஃபைனல்லே 30-3ன்றப்போ ஒரு பிளைண்டர் ஆடினான். அது நிறைய பேர் மேபி ஞாபகம் இல்லாம கூட இருக்கலாம், கோலி 84 அடிச்சதுனால. பட் அக்ஷர் பட்டேல் அன்னைக்கு அடிக்கலனாக்க இந்தியா வந்துட்டு சுருண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விராட் கோலிக்கு உண்மையிலேயே படல அன்னைக்கு. அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணான், 84 அடிச்சான், பட் ரொம்ப கஷ்டப்பட்டான் உள்ள. நம்ம எல்லாரும் அந்த இன்னிங்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ எனக்கு ப்ரெஷர்ல த்ரைவ் ஆனதுக்கு அது ஒரு ப்ரூஃப் மாதிரி தோணுது. பிளஸ் கேஎல் ராகுல் மேல ப்ரெஷர் இருக்காது. கேஎல் ராகுல வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆட விட்டோம்னாக்கா ஐ திங்க் he can be an extraordinary player. 600 runs சும்மாவே 600 அடிக்கிறான் அவன். 500 to 600. We can even expect him to give a 700 or 750 run season. அந்த கிரவுண்ட்லலாம் அவன் ஆர்டிக்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் அக்ஷர் பட்டேல் வில் பி அ பெட்டர் சாய்ஸ் தான் தோணுது. எனக்குமே என்ன தோணுதுன்னா, இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேல் ஆல்வேஸ் கோஸ் அண்டர் த ரேடர். ஒன்று வந்து இந்தியா டீமில் இருக்கும்போது ஜடேஜா இருக்கிறனால அவனை டீமில் எடுத்துகிட்டு வர வந்து யோசிப்பாங்க. ஸோ வந்து அந்த காரணத்துக்காக அண்டர் த ரேடர் போவான். இன்னொன்று வந்து இவன் தான் நிறைய மேட்சஸில் இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் ஆடி தருவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இவன் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கான். ஸோ வந்து ஹீஸ் ஆல்சோ டெல்லிக்கு வந்து ரொம்ப நாளாக ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்கான். ஸோ ரொம்ப நாளாக இவனை ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரிஷப் பண்ணிட்டு விட்டுட்டு இவனை ஃபஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ்னா பண்ணுறாங்கன்னா, ஸோ வந்து அவனை தான் கேப்டனாக பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து அக்ஷர் பட்டேல் வில் பி த நெக்ஸ்ட் கேப்டன். ஸோ அந்த ஆக்ஷன் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷர், பவுலர்ஸ்லையும் ஸ்பின்னர்ஸு, ஃபாஸ்ட் பவுலர்ஸு, பேக்கப்ஸும் நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த 4 ஃபாரின் ஷாட்ஸையும் சூப்பராக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஐ வுட் லைக் டு கிவ் 90 அவுட் ஆஃப் 100. நம்ம எல்லாருமே அப்ப டெல்லி தான் டீம் டு பீட்னு அறிவிச்சிடலாமா? அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் இப்போதைக்கு. ஆக்ஷன்லயும் ஆன் பேப்பர்லயும் நம்ம சொல்லலாம். ஆப்வியஸா எல்லாமே மாறும் ஐபிஎல் போது. பட் இன்னைக்கு இந்த நிலைமையில ஆன் பேப்பர் ஓகே. இந்த 2 டீமா அப்போ ஒரு மாதிரி கன்னா தான் இருக்கு. மும்பைக்கு வீக்னஸ் இருந்தாலுமே ஒரு மாதிரி டீம்ஸ் டு பீட்னு தான் நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் நம்ம இப்போ இவங்க டீம்ஸ் டு பீட்னாக்கா அடுத்து டிஃபெண்டிங் சாம்பியன் சும்மா இருப்பாங்கல்ல, அவங்களும் எடுத்து வச்சிருக்காங்கல்ல. அடுத்து நம்ம வந்து கேகேஆரோட சைடை பார்ப்போம். கேகேஆரும் ஆர்ஆரும் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் பிளே ஆஃப் போன டீம் ரெண்டும். அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.